வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 26/2/2026 மாசி மாதம் 14ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். தைரியம், நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். புது கௌரவம் மனதில் தெம்பை ஏற்படுத்தும். பயணங்கள் சலிப்பை காட்டினாலும் அனுகூலமும் சந்தோஷமும் பெரும் வெற்றியை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி என்று ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். வார்த்தைகளில் அனுகூலமும் சந்தோஷமும், எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது பெரிய அளவுக்கு நிம்மதியை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்துவது பெரிய அளவுக்கு நிம்மதியை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் அற்புதமான அமைப்பு. பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், குடும்பத்தில் அந்யோன்யம், தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. பயணங்களில் மட்டும் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். சுபவிரய பிராப்தம், மன அழுத்தம் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் வீண் விரயத்தை தடுத்து கொள்வதும், தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் யோகத்தையும் அனுகூலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். அசையா பொருள் சேர்க்கை, பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான முயற்சி எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுங்கள். நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பதும், உங்களுக்கு இந்த உதவி கிடைக்கும் அந்த உதவி கிடைக்கும் என்று சிலருடைய நயவஞ்சகத்தால் இருக்கிறதும் போகக்கூடிய அமைப்புகள் காட்டுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் நிதானமே சிறந்த பரிகாரம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக முன்னேற்றம், வியாபாரத்தில் அனுகூலம், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது, பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் ஏற்படுவது, வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்துவது, தொழில் உத்தியோகத்தில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். செல்வாக்குகள் ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் அதீத கவனம், முதலீடுகளுக்கு சிறிது எண்ணத்துடன் பொறுமை காத்து அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய காரியங்கள்
ஜெயத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். மன அழுத்தம் கொள்ளாமல், வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல், மருந்து மாத்திரைகளை தினமும் எடுத்துக்கொள்வதை சரியாக நேரத்துக்கு எடுத்துக்கொண்டாலே போதுமான அமைப்பு. பிறர் விஷயத்தில் தலையீடு இன்றைக்கு சிக்கலாகிவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை காட்டிக்கொள்வது நன்மையான சூழ்நிலை ஏற்படும். வெளியிடம் நண்பர்கள் உத்தரவாதத்துடன் எடுத்த காரியங்கள் ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். புதிய முயற்சிகள் லாபத்தை ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாமல் இருந்தாலே மற்ற விஷயங்களெல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மையையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். வசந்தங்கள் வந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சிகள் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.